ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்-வெஜிடேரியன் ரெசிபி. நெத்திலியை வச்சு ஒரு மசாலா ஃப்ரை. நெத்திலின்னும் போது பச்சை நெத்திலி வச்சு பண்ணலை, காய்ந்த நெத்திலி, அதாவது நெத்திலி கருவாடு, அதை வச்சு ஒரு மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நெத்திலியை எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி பொரித்து எடுப்பாங்க, காய்ந்த நெத்திலியை. இல்லைனா அதை கருவாட்டு குழம்பு மாதிரி குழம்பு வைப்பாங்க. இன்றைக்கி நான் அதையே கொஞ்சம் லைட்டாக தொக்கு மாதிரி செஞ்சு ட்ரை மசாலா ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. நெத்திலி கருவாட்டை இங்கிலீஷில் ட்ரை ஆன்ச்சோவி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த நெத்திலி கருவாடை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். முதல்ல இந்த நெத்திலி கருவாடை எல்லாம் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஏன் ஊற விடுறோன்னா அப்போ தான் நமக்கு அதை ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். அதில் மண் ஒட்டியிருக்கும், அதே மாதிரி சில தூசு, அப்புறம் உப்பு, இதெல்லாம் நிறைய ஒட்டியிருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நெத்திலி கருவாட்டையும் கையில் எடுத்துட்டு அந்த தலையுடைய அந்த போர்ஷன் அதை மட்டும் நீங்கள் கிள்ளி எடுக்கணும். அதோடைய தலையுடைய அந்த பாட்டை மட்டும் அப்படி லேசாக கிள்னிங்கனாவே வந்துடும். அப்படியே கிள்ளி எடுக்கும்போதே அதோடைய குடல் பகுதி கருப்பாக நூல் மாதிரி இருக்கும், அதுவும் அந்த தலையோடவே சேர்ந்து வரும். அப்படி வரலைன்னா அது நூல் மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை மட்டும் எடுத்துடணும். கட்டு, ஃபிஷ்ஷுடைய கட்டுன்னு சொல்லுவாங்க, அதோடைய குடல் பகுதி. அதாவது இப்போ இந்த நெத்திலி கருவாட்டில் அதோடைய தலைப்பகுதியும் அதோடைய குடலையும் நம்ம எடுத்துடுறோம், நீக்கிட்டு இதை மாதிரி ஒவ்வொரு நெத்திலி கருவாட்டிலையும் நீக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு நார்மல் பிளெயின் வாட்டரை போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அந்த எத்தனை தடவைன்னு சொல்ல முடியாது. இப்போ அதில் இருக்கிற மண், அப்புறம் அதில் ஒட்டியிருக்கிற மண், அப்புறம் உப்பு, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் அந்த வாஷ் பண்ணுற கவுண்ட் கூடவோ குறைச்சலோ இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற நெத்திலி பார்த்திங்கன்னா ரொம்ப மண்ணெலாம் கிடையாது. அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட நான் 8 தடவை தண்ணி போட்டு அலம்பியிருக்கேன். 8 தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். அதாவது முதல் முறை வார்ம் வாட்டரில் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் 7 தடவை தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் முறை. இப்போது இந்த க்ளீனிங்காக நான் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பேக் எண்டில் அந்த க்ளீனிங் ப்ரொசீஜர் வீடியோவில் போயிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரியும். இப்போது இந்த ட்ரை நெத்திலி மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு சுத்தமான காய்ந்த கடாயை வச்சுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பும் கருவேப்பிலையும் போட்டு தாளிப்புக்கு சேர்த்துக்கிறேன். அது பொரிச்ச உடனே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை எண்ணெயில் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போன உடனே நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் அதை நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும் எண்ணெயில். இப்போ நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இதோட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு 1/4 கப் தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு வேக விடுறேன். தக்காளியும் நம்ம போட்ட மிளகாய் தூளும் நல்லா குக் ஆகணும், இந்த பச்சை வாசனை போகணும்.
ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தேவைப்படும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். திறந்து பார்த்தா இப்போ அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெத்திலி கருவாடு, அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக கலந்து விடுறேன். கலந்து விட்டுட்டு 1/4 கப்பு தண்ணி வந்து சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கல, 1/4 கப் தண்ணீர் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வந்து குக் பண்ணுறேன். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நெத்திலி கருவாடு வந்து நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் ரொம்ப வந்து கரண்டியை போட்டு கலரக்கூடாது, அப்போனா உடஞ்சிடும் மீன். இப்போது 1 டீஸ்பூன் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகுத்தூளை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் ஓப்பன் பேனில் அப்படியே விடுறேன், அந்த தண்ணியெல்லாம் வற்றி வர்றதுக்கு. கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தூவிட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான ட்ரை நெத்திலி மசாலா ஃப்ரை தயாராகிடுச்சு. இந்த ட்ரை நெத்திலி மசாலா ஃப்ரை வந்து ஒரு சிம்பிளான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போதும் அதே மாதிரி ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போதும் ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.